ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ஓணம் செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோருக்கும் வந்துட்டு ஹாப்பி ஓணம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டான் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வச்சிடலாம். நான் ரெடியாக போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோடய அவுட்ஃபிட் காமிக்கிறேன். அண்ட் இதுதான் பிங்க் கலரில் வாங்கியிருக்கிறேன், ஒயிட் அண்ட் பிங்க். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இது வந்துட்டு தாவணி தான் நான் வாங்கியிருக்கிறேன், ஹாஃப் சாரி. ஸோ நம்ம இதை போட்டு ரெடி ஆகலாம். ரெடி ஆனதுக்கு பிறகு மேக்கப் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அயன் போட்டது வந்துட்டு மரமண்டை மாதிரி ஒழுங்காக பண்ணலை. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் ஸ்டில் எப்படியோ வந்துட்டு ஒரு அளவுக்கு போட்டாச்சு. ஸோ அயன் போடையில் கரெக்டாக வீடியோ பார்த்து போடணுங்கிறது எனக்கு இந்த இதில் தான் விளங்கிச்சு. ஓகேவா? ஹவெவர் ஓரளவுக்கு நம்ம போட்டாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். பிறகு வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி போட்டாச்சு. அண்ட் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு பிடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதை பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் இழுத்து வந்துட்டு பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஹாஃப் சாரீ எனக்கு எப்படி இருக்குதுங்கிறத வந்துட்டு கொஞ்சம் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாரீ போட்டாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக காமிக்கணும். ஓகே, இதுதான் என்னோட ஃபுல் காஸ்டியூம். ஓகேங்களா? இதாக இருக்குது. டக்குன்னு வந்துட்டு மேக்கப் எல்லாமே முடிக்கணும். இங்கே வந்துட்டு நம்மளோட சத்யா வந்து இருக்குது. செம ஜாலியாக இருக்குது. ஓகேங்களா? டக்குன்னு மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலாம். இதுக்கு ஆக்சஸரியாக வந்துட்டு இந்த ஒரு செயின் தான் போட்டு இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு நேற்று ஆஃபீஸில் செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ கெஸ் வாட், நான் நேற்று கேஎஸ் சித்ராவை பார்த்தேன். ஐயோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேயும் வந்துட்டு ஐயோ அவ்வளோ எப்படி சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்துட்டு அவ்வளோ நல்லா பாடுறா. அதுவும் ஒரு பெரிய லெஜண்ட் ஒருத்தவங்களை வந்துட்டு நேரில் இப்படி 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 கிட்ட பார்த்தது வந்துட்டு எனக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு மேக்கப் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்துட்டு வெளியே எங்கேயும் போகல. ஸோ வந்துட்டு நைட் சீரம் தான் போட்டு இருக்கிறேன். மேக்கப் வந்துட்டு ரொம்ப மினிமலாக வச்சுக்கலாங்கிற மாதிரி ஸ்கின் கேர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு பிறகு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இருக்கிற. சன்ஸ்க்ரீன் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கணும். ஸோ டாக்டரை பார்த்து தான் வாங்கணுங்கிற மாதிரி யோசிச்சுருக்கிறேன். ஸோ அது வந்துட்டு பெண்டிங்கில் அப்படியே கிடக்குது. ஸோ ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி நான் வந்துட்டு ஓவராலாக மேக்கப் போட்டுக்கல, லைட்டாக போட்டுக்கலாம். வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக போட்டுக்கலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறேன். போதும் நினைக்கிறேன். ரொம்ப ஓவராலாக எனக்கு போட்டுக்கவும் விருப்பம் இல்லை. அப்படி போதும். ஸ்கின் கேரை பண்ணி முடித்ததுமே வந்துட்டு கொஞ்சோண்டு ஐஷேடோ போட்டு ஐலைனர், பிறகு வந்துட்டு மஸ்காரா போட்டு லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகியாச்சு. எனக்கு வந்துட்டு இங்கே பூக்களெல்லாம் நான் வந்துட்டு சும்மா காசு கொடுத்து வாங்கணுமேங்கிற மாதிரி யோசித்து வாங்கலை. ஸோ குட்டியோண்டு பூக்களம் ஏதாச்சும் ரெடி பண்ணலாங்கிற மாதிரி இருக்கிற பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இவ்வளோண்டு பூ வச்சுருக்குறோம். இந்த பூவை வச்சு தான் நம்ம இப்போ பூக்களம் போட போகிறோம். வாங்க போடுவோம்.
மேபி இதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ரூலெல்லாம் இருக்கலாம், எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வச்சு ஒரு பூக்களம் ரெடி பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு இது எதுவுமே வேலைக்காகாதுங்கிற மாதிரி தோணி வந்துட்டு அதை தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறேன். இடத்துல ஒன்று சொல்லுவாங்க, உள்ளது கொண்டு ஓணம் போலேன்னு, என்ன இருக்கோ அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சுட்டு இதுக்கு ஒரு குட்டியோண்டு ஃப்ளார் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஓணப்பூக்களம், ஓகேவா? ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. சும்மா வீட்டில் உட்காரையில் இந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் வந்துட்டு செம்ம குஜாலாக இருக்குது. ஸோ நம்மளோட ஓணப்பூக்களம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு சத்யா சாப்பிடலாம். இதை கொஞ்சம் தள்ளி அங்கே வச்சுக்கலாம், இது மூவ் பண்ண இயலும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ சத்யா சாப்பிட்றதுக்காக உட்காந்துக்கலாம். இங்கே தான் உட்கார போகிறோம் கீழே. இதுதான் நம்மளோட சத்யா, ஓகேங்களா? இது வந்துட்டு வாழை இலை. ஸோ வச்சிடலாம். ஸோ இங்கே இருக்குது நம்ம சாப்பாடு. ஹாப்பி ஓணம் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு கத்தக்களி, இங்கே வாழையில சாப்பாடு எல்லாமே வச்சுருக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு சர்வ் பண்ண வேண்டிய ஒரு முறை இருக்குது. அந்த முறை எனக்கு வந்துட்டு தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாது. பட் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், நீ மலையாளி தானே, உனக்கு ஏன் சர்வ் பண்ண தெரியலங்கிறது. நான் வந்துட்டு பார்ன் அண்ட் பாட்டப் வந்துட்டு கர்நாடகா, சில பேருக்கு தெரியும், பல பேர்த்துக்கு இது தெரியாது. எனக்கு வந்துட்டு தமிழ் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ், அப்படி தான் நான் தமிழ் கற்றுக்கினேன். அதனால தான் எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ்லேயே நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தமிழில் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் மலையாளம் வந்துட்டு என்னோட மதர் டங். பட் நான் பார்ன் அண்ட் பாட்டப் வந்துட்டு கர்நாடகா, கன்னடவுமே எனக்கு நல்லாவே கதைக்க தெரியும். அதே மாதிரி தான் மலையாளம் கதைக்க தெரியும். பட் அவங்களோட ஃபெஸ்டிவலோ இல்லை வந்துட்டு அவங்க ஊரில் எப்படி என்னெல்லாம் நடக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அதனால தான் நான் இது எப்படி போடணுங்கிறது தெரியாதுங்கிறத வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, இந்த வாழை இலையோட இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட லெஃப்ட் சைடுக்கு இருக்கணுங்கிறது. நான் நேற்று ஏதோ ஒரு வீடியோ பார்க்கையில அதில் பார்த்தேன். ஸோ ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இதை தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இலையை வந்துட்டு நல்லா கழுவிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இலையை நல்லா கழுவிக்கணும். இது வந்துட்டு ரைட் சைடு, இல்லை இது வந்துட்டு லெஃப்ட் சைடுக்கு இருக்கணும், இது ரைட் சைடு இருக்கணும். ஸோ அதை செஞ்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணலாம். என்கிட்ட ஓப்பனிங் இருக்குது. ஓகே, எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறவங்க. இந்த வந்துட்டு இது எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்மளோட இலை போட்டுருக்குறேன், இங்கே தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம். ஸோ தண்ணி எடுத்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்மளோட சாப்பாடு வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஐயோ, உன்னோடது இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது. டக்குன்னு நம்ம வந்துட்டு
நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? எனக்கு நேற்று வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க சர்வ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுதான் வச்சாங்க. ஸோ சிப்ஸு வச்சுக்கலாம். இந்த பக்கம் இங்கே சிப்ஸ் வச்சுருக்கிறேன். பிறகு இது உப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் எப்போ வைக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க. ஸோ நான் அப்படியே வச்சுட்டே போகிறேன். ஓகேவா? இதுக்கு பட் இது சாப்பிட்ற ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பெரிய 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 விஷயம். எனக்கு எப்படியும் அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி ஒரு புடிங்கிற மாதிரி தான் சாப்பிட போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஊறுகாய் தருவாங்க. மாங்காய் இது இது என்னது, என்ன ஊறுகாய் இது? ஐயோ, லெமன் ஊறுகாய். ஓகேங்களா? பிறகு வந்துட்டு மாங்காவோட ஊறுகாய் இருக்குது. இருக்கட்டும், மாங்காய் ஊறுகாயெல்லாம் சும்மா விடக்கூடாது. பிறகு வந்துட்டு வேறு என்ன ஊருக்கு பதிலாம் தெரியல. இது வந்துட்டு ஜிஞ்சர் ஊறுகாய். இது வந்துட்டு கீ. ஓகேங்களா? கீ வந்துட்டு இங்கே இருக்கட்டும். இப்போது வாழைப்பழம் இருக்குது. இப்போவே 1 2 3 4 5 6 7 8 ஐட்டம்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த மிளகாய் வந்துட்டு ஃப்ரை பண்ணது. ஓகேவா? இது இருக்கட்டுங்க. 2 போதும், மிச்சம் அப்படி எடுத்து வச்சிடலாம். பிறகு வந்துட்டு 2 பப்படம் தருவாங்க. ஒன்று வந்துட்டு பாயசத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு, ஒன்று சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு. இங்கே இருக்கட்டும். பிறகு கேபேஜ் போட்டாச்சு. இது வந்துட்டு என்னன்னு தெரியலங்க. இது வந்துட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருக்கும். எனக்கு மேட்சாக இருக்குது. சட்னி நினைக்கிறேன், எனக்கு தெரியலைங்க. இது வந்துட்டு இது ஒரு கறி. பிறகு இது வந்துட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட ஏழ்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கட்டும். ஜாலியாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் பசிக்குதா? அது பார்க்கையில பசிக்க தான் செய்யும். எனக்கும் தான். எனக்கு போடையிலே பசிக்குது. எனக்கு இவ்வளோ நேரமாக பசிக்காமல் இருந்துச்சு. இப்போ பசிக்குது எனக்கு. பிறகு இது வந்துட்டு பச்சடி கிச்சடின்னெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு எது எதுன்னு எனக்கே தெரியாதுங்க. ஸோ அதை கொஞ்சோண்டு போட்டுக்கினேன். இது மோர் கறி. இது ஒன்று போட்டுக்குவோம், நல்லா தான் இருக்கும். இதுதான் கிச்சடின்னு நினைக்கிறேன். அது பச்சடி, இது கிச்சடின்னு நினைக்கிறேன். பிறகு இது வந்துட்டு சம்பாரம்னு சொல்லுவாங்க. பாயசம் 2 வெரைட்டி பாயசம் இருக்குது. பிறகு வந்துட்டு சாம்பார் இருக்குது. நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டுக்கிறதுக்கு பிறகு சாப்பாடு போட்டுக்கலாம். இந்த பெரிய ரைஸில் இருக்கிற சாப்பாடு தான் வரும். ஸோ ஐயோ, இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு இந்த பருப்பை வந்துட்டு ஊற்றுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு மிக்ஸ் ஆகலையே.
இந்த பருப்பு வந்துட்டு ஊற்றுவாங்க. ஓகேவா? இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பருப்பையும் இந்த சாப்பாடையும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் அப்பளத்தோடு சேர்ந்து சாப்பிடணும். அப்போ செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? பிறகு வந்துட்டு இது போட்டு வச்சு இது கூட வந்துட்டு கொஞ்சோண்டு மோர் குழம்பு ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட வேண்டியது. எனக்கு கால் இப்போவே வலிக்குதுங்க. எனக்கு இப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பழக்கமே இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆர்வக்கோளாராக சாப்பாடெலாம் கையை வச்சுட்டேன். இந்த நெய்யை வந்துட்டு இப்படி இந்த பருப்பு மேலே கொஞ்சோண்டு ஊற்றிக்க வேண்டியது. இப்போ எவ்வளோ ஐட்டம் ஆச்சுன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஐட்டம் இங்கே இருக்குது. மொத்தமாக 21 22 23 ஐட்டம் இருக்குது இதில். ஸோ வந்துட்டு சாப்பிட போகிறேன். செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அப்பளம், மிளகு, பிறகு வந்துட்டு சின்ன வாழைப்பழம், சிப்ஸு, பிறகு மெருக்கு பொட்டி, அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, உப்பு, 3 விதமான ஊறுகாய் வச்சுருக்கிற. பிறகு இது ஒரு சட்னி மாதிரி, இது என்னன்னு தெரியாது எனக்கு. பிறகு இங்கே வந்துட்டு கொஞ்சம் பொரியல் எல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு சாம்பார், மோர் குழம்பு, இல்லை பருப்பு கறி, மோர் குழம்பு, பிறகு வந்துட்டு கொஞ்சோண்டு ரைஸு போட்டுட்டு இதெல்லாமே வச்சுட்டு சாப்பிட போகிறேன். ஜாலியாக இருக்கிறேனே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இந்த வந்துட்டு அப்பளம் எங்கே அப்பளத்தை எடுத்து இப்படி பண்ணி நல்லா பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் பிசைஞ்சு சாப்பிடல. அதனால தான் நான் வளையல் எதுவுமே போடலை. ரெடி ஆகிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துட்டேன். அந்த நெய்யோடு சாப்பிடல செம்மையாக இருக்குது. இந்த சாப்பாடு வந்துட்டு முறையாக எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? சாப்பிட்டுக்கோங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. என்னென்னா உங்கள் கூட இப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு தான் மறுபடியும் கொஞ்சோண்டு சாப்பாடு போடணும். ஓகே, அதுக்கு அடுத்து தான் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபாலோ பண்ண வேண்டியது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு சாம்பார் தந்துருக்குறாங்க. சாம்பார் ஊற்றியாச்சு. கூட வந்துட்டு கேபேஜ் தோரன்னு சொல்லுவாங்க, கேபேஜ் பொரியல், மாங்காய் ஒரு கலர் செம்மையாக இருக்கும். பைனாப்பிளா? இது கிரேப்ஸு. இது என்ன ஐட்டம் தெரியல, ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது.
அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. எங்கடா அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ குழம்பு மோர் குழம்பு மாதிரி ஒன்று செஞ்சுருக்குறாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. சாம்பார் வேறு லெவலில் இருக்குதுங்க. இதுக்கு இந்த மீல்ஸோட காஸ்ட்டு வந்துட்டு 44 dirhams. ஓகேங்களா? நம்ம ஒரு காசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்ட. அப்படி செம்மையாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இது வந்துட்டு அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே போட்டு ஏதோ ஒன்று செய்வாங்க. அது லெமன் ஊறுகாய் வந்துட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்குதுங்க. மாங்காய் ஊறுகாய் நல்லா இருக்குது. அந்த புளிஞ்சின்னு சொல்லுவாங்க, ஜிஞ்சர் பயிறு புளியை போட்டு ஒரு ஊறுகாய் செய்வாங்க. அது செம்மையாக இருக்குது. ஜாலியாக இருக்கிறேன். பிறகு இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பாலடை பாயசம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்ட இலையிலேயே போட்டு வாழைப்பழமும் பப்படமும் பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்னு அவ்வளோ ஹைப்பு பார்த்துருக்குறேன். ஸ்வீட் கட் பண்ணி இருக்கிறேன், இருந்தாலும் சாப்பிடாம இருக்க இலையிலையே. ஸோ வந்துட்டு இந்த அப்பளத்தை எடுத்து இதுக்கு மேலே போட்டு வாழைப்பழம் ஆஃப் போதும் எனக்கு. இதையும் போட்டு ஐயோ நல்லா பிசைஞ்சு நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இந்த இலையை வந்துட்டு இப்படி தான் மடிக்கணும். இது வந்து ரோல் பண்ணி வந்த இதே இருந்துச்சு, பிளாஸ்டிக்கே இருந்துச்சு, அதுலேயே ரோல் பண்ணி விட்டாச்சு. த பெஸ்ட். இதை விட பெஸ்ட்டான ஒரு ஃபீல் வேறு இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். இதில் வந்துட்டு இன்னொரு பாயசமும் இருந்துச்சு. இந்த பாயசம் எனக்கு சாப்பிட இல்லாது, இது அலர்ஜி. ஓகேங்களா? எனக்கு அது சாப்பிடல. ஸோ வந்துட்டு நான் அதை சாப்பிட்றேன். இப்போ வந்துட்டு மிச்சத்தை வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஐயோ செம்மையான ஃபீலாக இருக்குதே, ஜாலியாக இருக்குதுங்க. இந்த ரூம் டூர் கேட்டவங்களுக்கு வந்துட்டு நான் பொறுமையாக போட்டுக்கிறேங்க. இங்கே வந்துட்டு நிறைய செட் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது. மேபி டக்குன்னு நாம் இந்த ரூமை விட்டு போனாலும் போவேன், நோ ஐடியா. இங்கே வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 6 months தான் ஆகுது. பட் வந்துட்டு சில பல காரணத்தினால வந்துட்டு இந்த ரூமை விட்டு நம்ம போக வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். அதுக்குள்ளேயும் வந்துட்டு எழும்னா நான் உங்களுக்கு ரூம் டூர் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கையை கழுவிட்டு இதெல்லாம் குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ரெடி ஆகணும். ஃபஸ்ட்டு வளையலெல்லாம் போட்டுக்கணும், எதுவும் போட்டுக்கல. அதுக்கடுத்து வந்துட்டு கொஞ்சோண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சோண்டு ரீல் செய்யணும். அதுக்கடுத்து வந்துட்டு படுத்து தூங்க போகிறோம். இன்றைக்கோட ஆஃப் டே அவ்வளோதான் முடிய போகுது. ஓகேங்களா?
வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஓணம். நீங்கள்லாம் ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத வந்துட்டு கீழே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வீடியோ வந்துட்டு வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னே வந்துட்டு நான் உங்களுக்கு நேற்று ஆஃபீஸில் இருந்த செலப்ரேஷன் பிறகு வந்துட்டு நம்மளோட அவங்கள வந்துட்டு சித்ராமான்னு சொன்னால் தான் செமையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு மூணு பாட்டு பாடினாங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு அப்படி குஜாலாக இருந்துச்சு. ஸோ கேட்கவே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது வாய்ஸ். ஐ மீன் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குதுன்னு. பட் லைவாக கேட்கையில் வந்துட்டு அது வேறு ஃபீலாக இருக்குது. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் என் குட்டியோண்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். அண்ட் நேத்தோட செலிப்ரேஷனோட கொஞ்சோண்டு கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். உங்களை எல்லோரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.